சுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 13வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தேவ கிருபையினால் ரட்சிப்பு என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்குத்தத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிப்போம். எபிரேயர் 4:16. நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். ரோமர் 6:14. நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. 2 தீமோத்தேயு 1:9. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார் என்பதே கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, அப்பா, உம்முடைய கிருபைகள் எவ்வளவு திரளாக இருக்குதப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ராஜா, உம்முடைய புதிய கிருபையினால் எங்களை நீர் ஆட்கொள்ளுவீராக, எங்களை வழிநடத்துவீராக. எங்கள் மீறுதலோ குறைகள் குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற பரிசுரத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தியறலும். இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அமீனப்பா, உம்முடைய கிருபையை நாங்கள் ஒருபோதும் அசட்டை செய்யாதபடி கவனமுள்ளவர்களாய் ஆண்டவரே, கிருபை நிமித்தமாக நாங்களும் ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்த கர்த்தர் அருள் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, தேவ சித்தத்தை அறிந்து நாங்கள் செயல்பட கிருபை தந்தரலும். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாள் முழுவதும் தெய்வ பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக. ஆவியானவரே, எல்லா தீமைகளுக்கும் துன்மார்க்குடைய கண்ணுக்கு ஆலோசனைக்கும் முற்றிலும் எங்கள் அனைவரையும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க. ஒவ்வொருவருக்கும் சரீர சுகத்தையும் பலத்தையும் தேவன் அருள் செய்தரலும். ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் கூட எங்கள் தேசத்தை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்திய தேசத்தை தேவரீர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கிருபையுள்ள கரத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லாருடைய மீறுதல் குறை குற்றங்களை மன்னித்தரலும் அப்பா. இயேசுவின் இரத்தத்தினால எல்லா மனுஷரும் கழுவப்பட்டு ஆண்டவரே, உம்முடைய மகா மேன்மையான ரட்சிப்பை சுதந்திரிக்க கிருபை தாரும். கர்த்தர் இறங்குவீராக. எல்லாருடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. புத்தி தெளிவு உண்டாகட்டும் ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என் தகப்பனே. மரண தருவாயில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீங்க தொடுங்கப்பா. இரக்கமாயிருங்க. ரட்சிப்பை அருள் செய்வீராக. உங்க சாட்சியாய் நிறுத்துங்க ஆண்டவரே. அமீன் அப்பா. ஒரு அற்புதமான சுகம் உண்டாகட்டும் என் தகப்பனே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. உலக நாடுகள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேசங்களை ஆளுகை செய்கிற பிரதமருக்காக அதிபருக்காக தேவ சமூகத்தில் வர ராஜா, சுய புத்தியை நம்பிராதபடிக்கு மனுஷருடைய ஆலோசனை கேட்பதற்கு முன்பதாக தேவருடைய சந்நிதிக்கு வந்து உம்மிடத்தில் இருந்து ஆலோசனை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்கக்கூடிய ஞானத்தை அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆமீன் என் தகப்பனே. இப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தேசத்தின் இயற்கை வளங்களை ஆசீர்வதித்தருளும். நீர் நிலைகளை ஆசீர்வதிங்கப்பா. எல்லா விதமான பஞ்சத்திலிருந்து முற்றிலுமான தேசங்கள் எல்லாம் விடுதலை அடையட்டும் என்ற ராஜா. செழிப்பை தேவன் கட்டளிட வேண்டுமா ஒப்பு கொடுக்கிறோம் என் தகப்பனே. பாவ சாபங்கள் நீங்கி தேவனுக்கு பயப்படுகிற உன்னதமான பயத்தின் ஆவி எல்லா ஜனங்களுக்குள்ளும் முற்றப்படும் பொழுது தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அம்மீன் பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய சித்தத்தை செய்கிற ஊழியக்கார குடும்பங்களை எல்லாரையும் ஆசீர்வதி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன்.